ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக எண்ணெயில் பொரிக்காமல் ரொம்பவே ஹெல்த்தியாக இட்லி பாத்திரத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எண்ணெய் இல்லாமல், நெய் இல்லாமல், வெள்ளை சர்க்கரை இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக ஒரு சத்தான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். இந்த ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் காஃபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபஸ்ட்டு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 2 அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். அதை சேர்த்துலாம். நீங்கள் சாதாரண வெல்லம் எடுத்திங்கன்னா 1/2 கப் போல் எடுத்தால் போதும். இப்போ இதில் ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இந்த வெல்லம் நல்லா கரைகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடணும். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடணும். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சதும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கியிருக்கேன். இது இருக்கட்டும். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 5 பலாச்சொலையை இந்த மாதிரி கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதை வந்து சேர்த்துடலாம். இந்த பலாப்பழத்தோட ஃப்ளேவர் தான் இதுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் ஒரு 1/4 கப் தேங்காய் பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பலாப்பழம் எடுக்கும்போது நல்ல இனிப்பான பலாப்பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இப்போ நம்ம கரைச்ச வெல்லத்தை இதில் வடிகட்டி அப்படியே சேர்த்துடலாம். சூடான வெல்லத்தை நம்ம இதில் வடிகட்டி சேர்த்துட்டு இதில் 1/2 கப் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 கப் ரவை சேர்த்துருக்கேன். 1/2 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் ரவை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கூட 1/4 கப் தேங்காய் பொடியாக நறுக்கியிருக்கேன். அதை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி வாசனைக்காக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டோம்னா இந்த மாவு நல்லா கெட்டியாயிரும். நம்ம வெல்லம் வந்து சூடாக இருக்கிறதுனால இது நல்லா வந்து கெட்டியாகி வந்துடும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை கலந்துடலாம். இது ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இதுதான் சரியான பதம். இதுக்கு மேலே ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு ஸ்டீல் பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை வந்து ஊற்றி நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணும். மாவு ஊற்றும் போது இந்த அளவுக்கு இலக்கமாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும். இது நல்லா சமப்படுத்தி கொடுத்துட்டு இதை ஒரு கடாயில் வந்து வேக வைக்கணும். நல்லா உயரமான ஸ்டாண்டு போட்டு இதை வந்து ஒரு 15 நிமிஷம் வேக வச்சா போதும். நான் இந்த மாதிரி ஒரு அடிக்கனமான